பராசக்தி ஹீரோடா. என்னோட ஏரியா அந்த 2 நாளா சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸான விஷயத்தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஸ்டேஷன் வந்து இறங்கி போய்கிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டு அப்புறம் நம்ம பவர் எடுத்து போகலாம். செம்ம வெயிலா இருக்கு. அது இங்க நம்ம அதுல போறோம். இது நம்ம போறோம். எவ்வளோ பெருசு ஃபோன்லேயே கவர் ஆகல. ஸோ இதில் போகணும்னா ஃபர்ஸ்ட் ஆளுக்கு 800 டிக்கெட் எடுக்கணும். 800 கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊருக்கு ஒரு 500 ருபீஸ் வரும். ஸோ இங்கே ஃபிசிக்கல் டிசேபிள் பீப்புளுக்கும் வந்து இங்கே ரைடு போகலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. சூப்பராக இருக்குங்க பார்க்க. சூரியகாந்தில் நிறையா இருக்கு. ஸோ இந்த ஜெயிண்ட் வீல் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வெயிட்டிங்கு, மேக்ஸிமம் 10 நிமிஷம் வெயிட்டிங். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் வந்து சுத்தலாம் மேலே. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்ட்ராலர்ஸ் வந்து வச்சிருக்காங்க, குழந்தைங்க கூட்டிட்டு போங்க ஸ்ட்ராலர்ஸ்லாம். சரியான கூட்டம். அவ்வளவுதான் வந்துட்டோம். லைட்டா பயம் இருக்கு, ஆனா பயம் பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. பராசக்தி ஹீரோடா. ஸோ டாப்புக்கு போனதுக்கப்புறம் எல்லாம் கூட்டிக்கிட்டே தெரிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இடம்னு சொன்னோம்ல, அது இங்கே தான் இருக்குது, கடற்கரையோட டோக்கியோ சீ லைஃப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோலேயே ரொம்ப லார்ஜஸ்ட் அக்வாரியம்னா இதுதான். இங்கே வந்து இது வந்து 1989 அக்டோபர் 10 வந்து கட்டப்பட்டது. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எக்ஸாக்ட் டாப்பில் இருக்கோம். இங்கேருந்து பார்க்க என்ன வியூ சூப்பராக இருக்கு. இங்கேருந்து வியூ பார்க்க ஆமா, சின்ன சின்னதா இருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம ரைடு முடிஞ்சது, இறக்க வேண்டியதான். அங்க இருந்து வந்தோம், கீழே பார்த்தா என்னோட ஏரியா. அந்த 2 நாளா சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ உள்ள போனதே சின்ன ஒரு பஸ் கேம் உள்ள போய் உட்காந்துட்டான். அவனுக்கு என்னடே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து டிராஃபிக் ரூல்ஸ் எப்படி டீச் பண்றதுன்னு காட்டுறதுக்கு அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. பஸ் எப்படி ஓட்டணும் ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இறங்கியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அக்வாரியம் போறோம். சரி, அக்வாரியம் போலாம் பார்த்தா அடுத்து இன்னொரு ஸ்டாப் போட்டாங்க. அங்க என்ன பார்த்தீங்கன்னா கடலோட ஷோர்ல வந்து கிளியரா ஒரு அழகான ஒரு ஏரியா பார்க்கலாம். இங்க என்ன இருக்குன்னு எல்லாரும் இங்கே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஒண்ணுமே இல்லை. சரி, நம்ம கிளம்பிட்டோம், அக்வாரியம் பார்க்கலாம். போகிறப்ப அங்கங்கே அழகாக அந்த கரண்ட் கம்பத்தில் வந்து ஃபேன்ஸ் சுற்றி வச்சுருந்தாங்க. போகிறப்ப வியூலாம் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. கடல் கரை எல்லாம் அழகாக சூப்பராக இருந்தது. சுற்றி பார்க்குறப்ப சரியான வெயில். எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஃபேனில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் வர மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ அவ்வளோதான் டோக்கியோ சீ லைஃப்ல என்டர் ஆகிட்டோம். போனோடனே பார்த்தீங்கன்னா பெரிய டியூனா ஃபிஷ்ஷோட ஹைட் வச்சுருந்தாங்க. எங்கள் ஹைட்டையும் மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிரு. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரான டிக்கெட் எடுக்க ஆரம்பித்தோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 700 அடல்ட்டுக்கு, எனக்கும் என் தம்பிக்கும் ஃப்ரீ. ஆனால் சூப்பர் ஒர்த்துங்க. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? எனக்கு அப்படி தாங்க இருந்தது. ஆனால் அவங்க அங்கே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஹீட் ஸ்ட்ரோக்கு அது மாதிரி இங்கே ஜப்பான் அதிகம் பிரச்சனை இருக்கனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க தண்ணியை. ஸோ இப்போ உள்ளே என்ட்ரு ஆகணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் போகணும். உள்ளே போன உடனே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கலர் கலரான ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க.
சரி, அப்புறம் பெங்குயின் ஷோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பெங்குயின் ஷோங்க டைம் ஸ்லாட்ஸ் பார்க்க போயிருந்தோம். போய் பார்த்தா பெங்குயின் ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, தேட்டர்னு போட்டிருக்கு, அதை போய் பார்க்க போனோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டிங்ரே இருந்தது. அது அழகாக ஸ்டிங்ரே ஒரு 4-5 இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள சின்ன சின்ன ஃபிஷ்லாம் இருந்தது, பேர் தெரில. சூப்பராக இருந்தது பார்க்க. நாங்கள் அது மட்டுமே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் அழகாக ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மீனை மட்டும் நான் ஜூம் பண்ணி பார்த்தேன். என்னென்னு பார்த்தா அதுதான் வந்து ஃபைண்டிங் நீமோட வர டோரிங்கல் ஃபிஷ்ஷு. ஸோ யாரெல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வித்தியாசமாக ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து நூல் பண்டில் மாதிரி தான் இருந்தது. ஆனால் சூப்பராக இருந்தது பார்க்க. இது ஒரு மீனா. இந்த மீன் பேர் ஸ்கார்லெட் சோலஸா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டீப் சீ தியேட்டருக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து படம் போடுறாங்கன்னு பார்த்தா வெறும் டியூனா ஃபிஷ்ஷை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து தேட்டர் போல். ஆனால் பரவாயில்ல, அதுக்கும் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சீட் வச்சுட்டாங்களா, எல்லோரும் அங்கேயே உட்காந்துருக்காங்க கூட்டமாக. சரி, நானும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு மீனுக்கு மட்டும் இந்த ஜா லைன் வந்து உடஞ்சிருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி புண்ணு வந்த மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸான டியூனா ஃபிஷ்ஷுமே இருக்குது. ஒன்று சாப்பிட்டுக்காதா? இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அழகான சூப்பரான ஃபிஷ். நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா இறந்துச்சுன்னு நினச்சேன். ஆனால் நின்ன இடத்துலையும் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. அழகாக இருந்தது, பிளாக் ரெட்டு சூப்பராக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிரெயினை பார்த்தீங்கன்னா டியூன் பண்ண வேண்டியது இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம் பார்க்க போகிறப்ப. ஸோ இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் இருக்குது. கண்டுபிடிச்சிங்கன்னா இதே டைம் பின் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோ இங்கே இருக்கிறது, நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியல. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. இது மீனா. ஸோ இப்போ இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எல்லா சீக்கிரமும் எப்படி சாப்பிடும், என்னென்ன சாப்பிடும், எப்படி சாப்பிடும் அப்படிங்கிறது தான் இந்த இங்கே வந்து மண்புழு. இப்போ இந்த மாதிரி இது வந்து காக்கோஸ் கிடையாது, சீர் வச்சு கடல்ல வாழும். அங்கே கல்லு மேலாம் ஊறி அதில் இருக்க டஸ்ட் அதெல்லாம் சாப்பிடுவோம். தண்ணி இப்போதைக்கு இல்லை, ஆனால் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு எப்படி சாப்பிடுறாங்க. உள்ள வந்து மைக்ரோஸ்கோப் நினைச்சு பார்த்தா உள்ள வந்து பாருங்க. இந்த இடத்துல எல்லா கலரான மீனுமே இருக்கு. வணக்கம் பாஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான ஃபிஷ் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து மேலே ப்ளூ, கீழே லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் டைல் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாதிரி யூனிஃபார்ம் ஃபிஷ்ஷஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஒரே கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இப்போ யூனிஃபார்ம் ஃபிஷ்ஷஸ். அடுத்தது வந்து லூமினஸ் அனிமல்ஸ். லூமினஸ் அனிமல்ஸ்னால் மின்ற அனிமல்ஸ். ஸோ ஏதாவது வந்து அனிமல்ஸ் வந்து சாப்பிட வந்ததுன்னா அதை வந்து லைட்டு காமிச்சு அதை பயம்படுத்தும். எங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சுது, கேமரா ஓரளவுக்கு கிளியராக தெரியல. இதை பற்றி எங்கே போய் இடிச்சுதான் க்ளோ ஆகும் போல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெல்லி ஃபிஷ் பார்க்குறது. இது பேர் மூன் ஜெல்லி ஃபிஷ். இது பேர் காமன் ஆக்டோபஸ். இதில் அப்படி என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பார்த்த கூட்டத்தை விட இந்த இடத்துல இருக்க கூட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன ஆகுது சார்? உண்மை சொல்லிட்டா செல்ஃபி ரத்தமே கிடையாது. கரெக்ட். Brown jellyfish. This is called. இது ஒரு ஜெல்லிஃபிஷ் தரத்துல ஒட்டிக்கிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்திருக்கோம். அந்த செக்ஷன் பேர் வாட்டர் பேர்ட்ஸ். இங்கே வந்து கம்மியான வகையான பேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வகையான மெனு ஐட்டம் மட்டும்தான் இருந்தது. அந்த அளவுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காமனாக 2-3 ஐட்டம் மட்டும்தான் உங்கள் பிளேட்லேயே இருக்கும். அவ்வளோதான் இங்கே இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாம் வாங்கிக்கப்புறம் பில்லே போடணும். ஸோ நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு வெளியே வந்தோம். அந்த அக்வாரங்குள்ளே லைட்டாக கேன்டீன் வச்சுருந்தாங்க, அங்கேயே சாப்பிட்டு வந்தோம். வெளியே வந்தால் ஆட்டமாக இருக்குது. என்னுடைய ஃபாதர் கனடாவில்
பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. இந்த இடத்துக்கு பெங்குயின்காக தான் மெயினாக வந்தோம். எங்கடா பார்க்காம போயிடும்னு நினச்சேன். ஆனால் நான் 4-5 பெங்குயின் மட்டும் போய் வெளியே வச்சுருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பெங்குயின் நேராக பார்க்குறேன். இந்த ஏரியோட வியூ மட்டும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. மூவிஸில் பார்க்குற மாதிரியே இருக்குது. சரி, என்னடா எங்கள் கூட்டமாக இருக்குன்னு நேராக போய் பார்த்தா அங்கே வந்து எப்படி சி அனிமல்ஸ் அப்புறம் அனிமல்ஸ் வந்து சேவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. தம்பி பெரிய சூப்பர் ஸ்டார் போல். ஐயோ, இங்கேருந்து பார்க்கறதுக்கு அந்த கடலோட சூப்பராக இருந்து பார்க்க. அதுக்கடுத்து திரும்பி நம்ம அவுட்டு வெளியே வந்துட்டோம். இங்கேயே வந்து திரும்பி பனி மூட்டமாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது, குளு குளு குளுன்னு.